வணக்கம். இது வழக்கு. ஓட ஓட விரட்டி கொல்லப்பட்ட மத்திய பாதுகாப்பு படை வீரர் காலையில விரட்டு கையில எமர்ஜென்சிருக்காது கையெல்லாம் வெட்டிருக்காது. விருப்ப ஓய்வில் வந்தவரை வெட்டி சாய்த்த தோழியின் கணவர். மதுரை அருகே தென்னமநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்த். மத்திய பாதுகாப்பு படையில் வீரராக பணிபுரிந்த ஆனந்த் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு விருப்ப ஓய்வு பெற்று கிராமத்தில் வசித்து வந்தார். தனது ஓய்வை இனிதாக கழிக்க நினைத்த ஆனந்த் கடந்த வாரம் ஓட ஓட விரட்டி கொல்லப்பட்டுள்ளார். ஏன்? முடிந்தவரை தடுத்து பார்த்து வெட்டுப்பட்டு விழுந்திருந்தார் அந்த மனிதர். ஆம், மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனை சவக்கிடங்கில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த உடலை வேதனையோடு பார்த்து சென்றார்கள் ஊர்க்காரர்கள். கை, கால், முகம் என பல இடங்களில் வெட்டு. நடு ரூட்டில் ஓட ஓட வெட்டி சாய்க்கப்பட்டவரைத்தான் மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருந்தார்கள். விஷயம் தெரிந்தவுடனேயே மருத்துவமனையில் ஊர்க்காரர்களும் உறவினர்களும் கூடிவிட பதற்றத்தில் மாட்டிக்கொண்டது அன்றைய நாள். அப்படி என்ன நடந்திருக்கும்? கொலை செய்யப்பட்டவர் யார்? தம்பி போனுக்கு இந்த மாதிரி மாமாவாட்டா இருக்கு வந்து பாருங்கன்னு சொல்லி என் தம்பி செல்லுக்கு போன் வந்து சார். நானும் ஓடி போய் பார்த்தேன் சார். என் பிறகு சரமாரியா வெட்டி போட்டிருந்தாங்க சார். காலு கையும் முகம் இடம் இல்லாம சார். சார் கொலைதான் அங்கிட்டே இறந்திருந்தாலும் என் பிறகு நாட்டுக்காக எந்திரிச்சேன் சார். இதோ மத்திய பாதுகாப்பு படை வீரரான ஆனந்த் என்பவர்தான் கொலை செய்யப்பட்டவர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு விருப்ப ஓய்வு வாங்கிக் கொண்டு ஊருக்கு திரும்பியவர் இன்று உயிரோடு இல்லை. ரிட்டையர்ட் ஆகி வந்து 2 மாசம் தான் சார் ஆகுது சார். எம்பரதே வந்து 2 மாதத்துக்குள்ள இப்படி நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எந்த ஒரு ஆசனையாட்ட இன்னும் வாக்கு மூலமா எதுவும் கேட்க வரல சார். நாங்க ரிப்போர்ட் கொடுத்தோம் சார். இன்னும் யாரா பிடிச்சிருக்காங்க, எதனால கொண்டாங்க, என்ன ஒரு ஆதாரமும் எனக்கு வரல சார். எனக்கு நீங்க கேட்டு கொடுக்கணும் சார். என் பிறகு அப்படி தங்கமானவர் சார். யாருக்கு நானும் இறக்கப்பட்டவங்களுக்கு கூட காசை பண்ணினாலும் அங்கிட்டு இருந்து வேலை வர யாருக்கு நானும் உதவி செய்வாங்க சார். பிள்ளைகளை வச்சு நான் என்ன சார் செய்வேன்? எனக்கு மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கள்ளிக்குடியை அடுத்த தென்னமநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்த். மத்திய பாதுகாப்பு படை வீரராக இருந்து வந்த ஆனந்துக்கு ஜக்கம்மாள் என்ற மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண்மகனும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் விருப்ப ஓய்வில் ஊருக்கு வந்த ஆனந்தை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். பல வருடங்கள் பணியில் இருந்துள்ள ஆனந்த் விருப்ப ஓய்வில் ஊருக்கு திரும்பி தனக்கு சொந்தமான தோட்டங்களை கண்காணித்து வந்த நிலையில் அங்கிருந்த ஒரு பெண்ணுடன் அவர் தகாத உறவு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஆனந்துக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த தேவி மேரி என்பவருக்கும் ஏற்பட்ட தகாத உறவு அவரது கணவர் காளியப்பனுக்கு தெரியவர அவரே அடியாட்கள் வைத்து ஆனந்தை கொலை செய்ததாக சொல்கிறார்கள். கள்ளிக்குடியில் இருந்து தென்னமநல்லூருக்கு 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஆனந்தை காளியப்பன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஓட ஓட வெட்டி சாய்த்திருக்கிறார். அவர் வீட்டுல கூட பயப்படுவோம் சார். நம்ம வீட்டுல கூட அப்படி மனிதனை கொண்டு போய் காலையில வேணும் வெட்டு கையில எமர்ஜென்சி எடுத்திருக்காது கையெல்லாம் வெட்டிருக்காங்க சார்.
இதே போல மித்த குடும்பத்திலேயே நடந்தா அவங்க எப்படியாவது மித்த குழந்தைக்காரர்களுக்கு எனக்கு கேட்டு கொடுக்கணும். எனக்கு எனக்கு அவனுக்கு நல்ல தண்டனை கிடைக்கணும் சார். என் மிருகன் தங்கமான. இந்த கொலை வழக்கு தொடர்பாக திருமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். பணியிலும் வெயிலிலும் நாட்டுக்காக போராடியவர் அங்கேயே உயிர் நீத்திருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் இந்த நிலைக்கு ஆக்கிவிட்டார்களே என்று அழுது புலம்புகிறார் ஆனந்த் மனைவி ஜக்கம்மாள். செஞ்சு சார், ஒரு ஆளா இப்படி செய்ய முடியாது சார். இது 7-8 பேர் சேர்ந்து செஞ்சது போலதான் சார். பின்னாடியும் முன்னாடின்னு தெரியாத வெட்டுக்காக காயமா இருக்கு. என் பிரச்சனை பார்க்க எனக்கவே சலிக்கல சார். வெட்டிருக்காங்க சார், கையிலையும் வெட்டிருக்காங்க சார், என் கண்ணு கழுத்த அறுத்திருக்காங்க சார். 2 பெண் குழந்தைகளை எப்படி கரை சேர்ப்பது என்ற கவலையும் அவர்களை முழுதாய் ஆக்கிரமித்திருந்தது. எனக்கு இந்த பிள்ளைகளை படிக்க கூட எனக்கு ஒரு வழியும் இல்லாம நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். அவங்க நம்ம நிறைய படிக்க பிள்ளைகளாவது படிக்க கூடன்னு சொல்லி என் பிள்ளைகளுக்கு எனக்கு ஆதரவு இல்லாம போயிருது சார். ஊருக்குள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த அந்த குடும்பம் கள்ளக்காதல் விவகாரத்தால் சிதைந்து போயிருந்தது. தலை அருகே உள்ள ஒரு வாழை தோட்டத்தில் தலை, கழுத்து, மூக்கு உள்ளிட்ட பல இடங்களில் வெட்டுப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார் ஒருவர். அவரது உடல் வாழை மட்டைகளால் மறைக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் மிளகாய் பொடியும் தூவியிருந்தனர். கொல்லப்பட்டவர் யார், எவர் என விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. நண்பர்கள் எப்போதும் கூடவே இருப்பவர்கள்தான். ஆனாலும் சில துரோகிகள் நண்பர் என்ற போர்வையில் கடைசி வரை கண்ணுக்கு தெரியாமலேயே பழகுவதுண்டு. இங்கேயும் அப்படித்தான் ஒரு துரோகம் நடந்திருக்கிறது. நண்பரை மதுகுடிக்க வைத்து அவரை அங்கேயே சமாதியாக்கியிருக்கிறார்கள். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள கீழக்குட்டப்பட்டியைச் சேர்ந்த பொன்னர் என்பவரது மகன் நவநீத கிருஷ்ணன். இவரைத்தான் அந்த நபர்கள் கொடூரமாக கொண்டு போட்டிருந்தார்கள். அந்த விடுமுறை தினத்தில் வீட்டுக்கு வந்த நண்பர்கள் நவநீத கிருஷ்ணனை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று அங்கிருந்த வாழைத்தோப்புக்குள் மது அருந்தி இருக்கிறார்கள். போதை உச்சிக்கு ஏறியதும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து நவநீத கிருஷ்ணனை குத்தி சாய்க்க அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டார் நவநீத கிருஷ்ணன். இந்த நிலையில் அவரை அங்கேயே புதைக்கவும் செய்திருக்கின்றனர். யார் இவர்கள்? எதற்காக அப்படி நண்பரையே கொலை செய்ய வேண்டும்? அவர்களது வீட்டாரிடமே கேட்டோம். காதல் பிரச்சனையில்தான் நவநீத கிருஷ்ணன் கொல்லப்பட்டிருப்பதாக சொன்னார்கள். ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல படிச்சுக்கிட்டு இருந்த பையனை கூட்டிட்டு போனது சுரேஷங்கிற பையன். கூட்டிட்டு போய் சுடுகாட்டு பக்கத்துல வாழைக்காட்டுல குடும்பமா கொண்டு இருக்காங்க. பொண்ணே நடவடிக்கை செஞ்சிருந்தா கூட அவங்க ஆரியப்பன்ற கூப்பிட்டு சொல்லியிருக்கான். இல்ல பக்கத்து வீட்டுல சொல்லியிருக்கலாம், ஊருக்காரங்கிட்ட ஆட்டாச்சும் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கலாம். இது மாதிரி கூட்டி போய் கொலை செஞ்சு விட்டாங்க. வெட்டி கூட சொன்ன நம்பர்கள் எல்லாம் ஒரே நாளா இருந்து இது மாதிரி நடந்து போச்சு சம்பவம். இந்த மாதிரி பக்கத்துல ஏதோ பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்ததான் சொன்னாங்க. அது ஒன்னும் தெரியல. நாங்க இதுவரையும் அப்படி ஒன்னும் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. முசிறியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த நவநீத கிருஷ்ணன் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் அடிக்கடி செல்போனில் பேசி வர இவர்களின் காதல் விவகாரம் குறித்து அந்த பெண்ணின் உறவினரான சுரேஷ் மற்றும் ஸ்ரீராம் ஆகியோருக்கு தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து அவர்கள் நவநீத கிருஷ்ணனை மிரட்டியதாக சொல்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகும் நவநீத கிருஷ்ணனுக்கும் அந்த பெண்ணுக்குமான காதல் நீடித்து வர கோபமடைந்த அவர்கள் தனது உறவினர் ஸ்ரீராமுடன் சேர்ந்து
நவநீத கிருஷ்ணனை தீர்த்து கட்ட திட்டமிட்டு அதற்காக நாடகம் ஒன்றையும் நடத்தியிருக்கிறார்கள். நவநீத கிருஷ்ணன் வந்து சுரேஷ் கூட்டி போயிருக்கான். வாடா இது மாதிரி பார்ட்டி வைக்கலாம், வாழையில சுடாடு பக்கத்துல ஒரு வாழைத்தை போட்டு அங்க கூட்டி போயிருக்கான். இந்த மாதிரி பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிறந்த ஆளுன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு ஒரு 5-6 பேர் சொந்தாலே வெட்டியிருக்காங்க. ஆனா இப்ப 2 பேருக்கு மேல கேஸ் போட்டிருக்காங்க. சுரேஷுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் மது விருந்து நடத்திய அவர்கள் நவநீத கிருஷ்ணனை அங்கேயே வெட்டி வீழ்த்தியிருக்கிறார்கள். நான் இருக்கும்போது அவங்க சுரேஷுங்க வந்து செல்லு கேட்டான். செல்லு இருக்கும்போது செல்லு கேட்டா என்கிட்ட நான் மணி பார்த்தேன். கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து கூட்டு போயிட்டேன். 3 பேருக்கு கூட்டு போயிட்டு அதை கொடுத்ததுக்காக அவங்க வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து இவங்க வந்து கூட்டிட்டு போனான்னு நான் சொன்னேன். போலீஸ்காரன் வந்து சொன்னேன். அவங்க தான் அந்த இடத்த கூட்டிட்டு போய் வெட்டி போட்டாங்கன்னு சொன்னாங்க. நானும் ஒன்று போலீஸ்காரன் வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன். அதெல்லாம் அந்த இடத்துல 2 பேர்த்த பிடிச்சிருக்காங்க. வீட்டில் படித்துக் கொண்டிருந்த மகனை அழைத்துச் சென்று கொன்றுவிட்ட சம்பவம் அந்த வீட்டையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இப்போது மகனின் இழப்புக்கு எப்படியும் நியாயம் வேண்டும் என்பது அவரது பெற்றோரின் கோரிக்கை. நண்பர் என்ற போர்வையில் நவநீத கிருஷ்ணனை கொலை செய்ததாக கூறப்படும் சுரேஷ் மற்றும் ஸ்ரீராமை கைது செய்து தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறது. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது. ஜல்லிக்கட்டை தடுக்கும் தீர்ப்புகள் என்ன சொல்லுகின்றன? ஜல்லிக்கட்டுக்கு மற்றொரு பெயர் ஏறு தழுவுதல். சங்க காலம் தொட்டு இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வீர விளையாட்டாகத்தான் தமிழர் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தில் ஊறி பிணைந்த விஷயமாக இருந்து வருகிறது. பழைய திரைப்படங்களில் கூட ஒரு ஆண்மகன் திருமணம் செய்வதற்கு முன்பாக அந்த காளையை அடக்குதல் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு வீரமிகு விஷயமாக வெளிப்படுத்தப்பட்டு வந்தது. அப்படிப்பட்ட சூழல்ல 2007 ஒரு வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் மேனகா காந்தி அவர்களால் தாக்கல் செய்யப்படுகிறது. அதாவது மிருகங்கள் வதை செய்யப்படுகின்றன. அவங்க ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு அடிப்படையாக கொண்டு அந்த காளை மாடுகளுக்கு அவங்க கண்ணில் மிளகாப்படி தூர்றாங்க. அதன் காரணமாக துன்புறுத்தப்பட்டு அந்த மிருகங்கள் வதை செய்யப்படுகின்றன. ஆகவே அதை ஜல்லிக்கட்டை தடை செய்யணும்னு சொல்லி 2007 உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அப்போ அந்த வழக்கினை பொறுத்து தமிழக அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்குது உச்சநீதிமன்றம். அது தமிழக அரசு நிலைப்பாடு என்ன, தமிழக அரசு எப்படி அந்த விஷயங்களை இந்த ஜல்லிக்கட்டை கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிற விஷயம் கேள்வியாக கேட்கப்பட்டது. அப்போ எடுத்துரைக்கப்பட்ட வாதம் தமிழக அரசால் என்ன அப்படின்னா, அது ஒரு பொங்கல் திருநாளையொட்டி பாரம்பரியமாக பல ஆண்டு காலமாக நடந்து வருகிறது ஜல்லிக்கட்டு. ஊருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த காளை விளையாட்டுகள் நடந்து வருகிறது. அந்த அடிப்படையில் கோயில் திருவிழாக்கள் காலங்களிலும் அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறது. ஆகவே அதற்கான விதிமுறைகள் நாங்கள் வகுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அதை அடிப்படையாக கொண்டு தமிழக அரசால் தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ஜல்லிக்கட்டு ஆக்ட் 2009 அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த அடிப்படையில் பல கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. அதாவது ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் பொழுது என்ன மாதிரி அனுமதி கொடுக்கணும், அதற்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கடுமையாக்கப்பட்டு மருத்துவ வசதிகள் போன்ற எல்லாமே கண்காணிப்பு கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில் 2009 சட்டத்திற்கு பிறகு நிறைய அந்த விபத்துகள் காயம் ஏற்பட்டதெல்லாம் குறைய ஆரம்பித்தது. இருந்தாலும் அந்த சட்டத்தை எதிர்த்து தமிழக அரசினுடைய அந்த சிறப்பு சட்டத்தை எதிர்த்து ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. ஏற்கனவே 2007 இருந்த அந்த ஒரு வழக்கும் சரி, மற்ற வழக்கெல்லாம் சேர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்காக விசாரிக்கப்பட்டது. அந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன், திரு PC கோஷ் அவங்க முன்னாடி வழக்கு விசாரணைக்காக வந்தது. மே 2014 அந்த உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. அதாவது தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல இல்ல இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்கள் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு மற்றும் அந்த மாட்டு வண்டி பந்தயம் ரேக்லா ரேஸ் போன்ற விஷயங்கள் எல்லாமே தடை செய்யப்படுகிறது. ஏன்னா அது மிருகங்களுக்கு வதையை ஏற்படுத்துகிறது, அதற்கு துன்பம் ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்தியா முழுமைக்கும் அது தடை செய்யப்படுகிறது உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் பிரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 அப்படிங்கிற சட்ட கூறுகளை பொறுத்த வரைக்கும் அது கொடுக்கக்கூடிய அந்த சட்ட சரத்துகள் மிருகங்களுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்தணும், அவங்க துன்புறுத்தப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் மாநில அரசு மற்றும் மத்திய அரசு போன்ற அமைப்புகள் எல்லாமே முறையாக கண்காணித்து மிருகங்களுக்கான வதை எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கறத உறுதி செய்யப்படணும். அது எந்த வகையில் இருந்தாலும் சரி அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அதிகாரிகளுக்கு இருக்கிறது. அப்படியான விஷயங்களை தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி அவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க.
அது தவிர பாராளுமன்றத்திற்கு அவங்க ஒரு அறிவுறுத்தல் ஒன்று வழங்குறாங்க. அதாவது ஒரு தக்க சட்டம் ஒன்று வழங்கப்படணும். மனித உரிமை எப்படி இருக்கிறதோ அதே போல மிருகங்களுக்கான உரிமைகளும் கொடுக்கப்பட வேண்டும். பிற நாடுகள் எப்படி இருக்கிறதோ அதே போல அவங்களையும் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்ட விதிகள் உருவாக்கப்படணும். அதை மீறும் நபர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படணும், அபராதம் விதிக்கப்படணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே நேரத்தில் யாரெல்லாம் அந்த மிருகங்களை வைத்திருக்கிறார்களோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தடை ஒன்று பிறப்பிக்கப்படுகிறது. அதாவது அந்த மிருகத்தை மற்ற மிருகங்களோடோ இல்ல மனிதனோடோ சண்டையிடுவதோ இல்ல துன்புறுத்தக்கூடிய எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை உச்சநீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் 2014 மே மாதம் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்தியா முழுமைக்குமே அந்த ஜல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸ், மாட்டு வண்டி ரேஸ் அப்படிங்கிற விஷயங்கள் நடைபெறுவது தடை உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டு நிலுவையில் இருந்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.